இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ 3:45 வரைக்கும் அந்த காணிமடம் தபத்தி பொன் காமராஜ் அவர்களோட நாம சங்கீர்த்தனம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? வேறு ஏதாவது தோணிட்டப்போ யாருக்காவது வீட்டில் நினச்சோமா, இல்லை பொண்டாடி நினச்சோமா, இல்லை வேறு யாராவது நினச்சோமா சொல்லுங்கள். அது கிடைக்காது சார். அந்த 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 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம உட்காந்து டிவி பார்க்குறோம். டிவி பார்க்கும்போது கூட 1008 தடவை மொபைல் எடுத்து நோண்டுறோம் இல்லையா? மெசேஜ் வந்திருக்கான்னு. அது எதுவுமே இல்லாமல் நாம சங்கீர்த்தனத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவர் இன்றைக்கி இந்த குளோபல் லெவலில் பகவானோட நாமாவை முதலாக எடுத்து தெருவாக போயிருக்கார். லாரி வச்சுட்டு தெருவாக போயிட்டு நம்ம மியூசிக்கு இளையராஜாங்கிற யேசுதாஸ் அவர்களை வச்சு பகவானுக்காக ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக யேசுதாஸை வச்சு அந்த காலத்திலேயே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சென்னையில் தான் நடந்தது இல்லை சார், சென்னையில் தான் நடந்தது. அவ்வளோ கிராண்டாக பண்ணி எவ்வளோ பேர் வராங்க, இப்போ போகிறாங்க. அப்போ இருந்து பக்கத்தில் இருந்து சர்வீஸ் பண்ணவங்களும் அப்போ இருந்து தரிசனம் பண்ணவங்களும் அதை விட இப்போ நாம சொல்லிகிட்டு பலன் நடத்திட்டுருக்காங்க. நான் பக்கத்தில் இருக்கிறதால ஒன்றும் கிடையாது, நான் போய் தரிசனம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம். குருவோட வார்த்தை தான் நமக்கு வேத வாக்கு, வேறு எதுவுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நாமத்தை சொல்லுங்கிறாரு. வேறு எதுவுமே அவர் கேட்கல. நீ குளிச்சியா, சாப்பிட்டியா, சாப்பிட்லையா, இல்லை வேறு எங்கேயா போயிட்டு வந்தியான்னு கூட கேட்கல. எழுந்தியா, உட்காந்து நாமத்தை சொல்லு. படுக்க போறியா, நாமத்தை சொல்லு. சாப்பிட போறியா, நாமத்தை சொல்லு. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. எங்கள் வீட்டில் சமையல் வெளியிலேருந்து தான் வருது 3 வேளையும். நான் காலையில் 6 மணிக்கு காஃபி மட்டும்தான் நான் போடுவேன். அந்த காஃபி தான் பகவானுக்கு நைவேத்தியம். காஃபியை காமிச்சிட்டு நான் சாப்பிடுவேன், அதுதான் நைவேத்தியம். நாம தான், வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஈவன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய அலுவல் காரணமாக வெளியில் பல இடத்துக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு வாரம் லோக்கல், ஒரு வாரம் வெளியூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். 15 நாளைக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை நான் தான் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஆன் டியூட்டியில் தான் பகவான் அங்கே என்னை கூப்பிடுவார். போயிட்டு அங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நாமா சொல்லிவிட்டு அப்புறம் நான் வருவேன். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு, கலைச்செல்வி ஒரு நிமிஷம் வாங்க பாருங்க. இந்த காலையில் ஏர்லி மார்னிங் ப்ரேயரை பற்றி அவர் சொன்னார். ஏர்லி மார்னிங்கில் எனக்கு எல்லாம் சொல்லும் போதே உடம்புலாம் சிலிருக்குது. மாதாஜி சொல்லி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2020-21 நாங்கள் 20 நினைக்கிறேன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மார்னிங் ப்ரேயரில் எவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வரும். எந்த ரிக்வெஸ்ட்டுமே நான் உதாசீனமே படுத்த மாட்டேன். சின்ன மெசேஜாக இருந்தாலும் சரி, அதை அவங்களுக்கு உண்டானதை நம்ம குரூப்பில் உள்ள எல்லாத்துக்கும் போட்டு காலையில் ஆன்லைனில் சத்தங்கமெல்லாம் முடிகிற நேரத்துக்கு முன்னாடி, மங்களாம் பாரத்துக்கு முன்னாடி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, ப்ரேயர் நூல் படிப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் ஒரு 15-20 பேர் டெய்லி சேர்றாங்க. யூஎஸ்லேருந்து வராங்க, துபாயிலேருந்து வராங்க, கைத்தாலேருந்து வராங்க, அப்புறம் சேலம், கரூர், ஈரோடு, இன்றைக்கி கூட வந்திருக்காரு. சேலம், ஈரோடுலாம் வந்திருக்காங்க இன்றைக்கி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெடிக்கேஷன் நான் இல்லைன்னா கூட அவங்க அதை ஹோஸ்ட் பண்ணி நடத்துவாங்க. நான் இது மாதிரி பஸ்ஸில் போயிட்டுருக்கேம்மா, நீ நடத்துங்கன்னா அவங்க நடத்துவாங்க. அப்போது படிக்கக்கூடிய கடைசியில் இந்த ப்ரேயர் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் நிறைய வரதை படிப்போம். ஆனால் ஒரு ப்ரேயர் கூட இது வரைக்கும் வீணானதே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் 17 ப்ரேயர் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். என்ன நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இவங்களை பேச சொல்கிறேன். இவங்க சொல்லுவாங்க நாம மகிமைங்கிறது, நாமங்கிறது சத்தியம் சார். கிணத்துல போய் என்ன யோகிராம் சூரத்குமார்னு குதிச்சா கூட அந்த பச்சை தலைப்பாக நம்மளை காப்பாற்றுறோம். இது என்ன காரணம்? நம்ம அவர் மேலே வச்சுருக்க ஃபைட்டு. எப்போ ஃபைட்டு நம்மளுக்குள்ளே வருதோ அது நடக்கும், நடக்காதது கூட நடக்கும். ஆமாம், நடக்காத குழந்தை கூட நடக்கும். ஒரு 5 நிமிஷம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்கிறேன். என் பேர் கலைச்செல்வி, நான் போரூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். என் அண்ணா குழந்தை ஹரிஷ் 13 வயசு. அவனுக்கு லாஸ்ட்டு செப்டம்பரில் பிளட் கேன்சர் ஏஎம்எல்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு கீமோ அப்போ எங்களுக்கு பிளட்டு, டபிள்யூபிசி எல்லாமே ஷார்ட் ஆச்சு. அதுக்கு டபிள்யூபிசி டோனர்லாம் ட்ரை பண்ணும் போது எனக்கு யாருமே கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே யோசிச்சதுக்கு. அப்புறம் ஐயா குரூப்பில் மெசேஜ் போட்டு பேசின பிறகு டக்கு நாமா சொன்னோம்.
டக்குன்னு எனக்கு அவ்வளோ டோனர்ஸ் கிடைச்சாங்க. WBC கொடுக்குறதுன்றது பெரிய ப்ராசஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோனர்ஸ் கிடைச்சாங்க. அதே மாதிரி செகண்ட் கீமுக்கு வந்து அவன் அட்டன் பண்ணும்போது டாக்டர்ஸ் சொன்னது என்னென்னா, ரொம்ப அவனுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும், ஏன்னா 94% அவனுக்கு பிளட் கேன்சரால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு டைம் நான் ஐயாவுக்கு கால் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி செகண்ட் கீமு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீமுலேயே அவனுக்கு நிறைய கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருந்தது. செகண்ட் கீமு ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை கஷ்டப்படக்கூடாதுப்பான்னு நான் சொன்னேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், நம்ம எல்லாம் பகவான் ஃபேமிலி, பகவான் கூட இருக்கார், அவனுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவன் ஜம்முன்னு வெளில வருவாமா அப்படின்னாரு. அந்த டைம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதிரில் வாலில் வந்து பகவான் பிளஸ் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. எனக்கு அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோவும் எடுத்து சென்ட் பண்ணார். அதையும் நான் அந்த குழந்தைக்கு அமிச்சேன். அதே மாதிரி அவன் செகண்ட் கீமுல ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் கூட இல்லாமல் நல்லபடியாக மீண்டு வந்துட்டான். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு 2 நாள் வந்து இருந்துட்டு போனான். அவனை பார்த்தா கேன்சர் வந்த குழந்தைன்னே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ 3rd கீமோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் சைடு எஃபெக்டில் தான் இருக்கான். ஸ்டில் இன் ICU. கொஞ்சம் ஃபீவர் வந்துட்டுருக்கு. நுரையீரலில் சின்ன டாட் வந்து ஒரு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கஷ்டப்பட்டுட்ருக்கான். பட் நாம விடலை. எங்களுக்கு பகவான் அவர் என் பிள்ளைய வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது.